கரெக்டு. வாயிலே பேசியிருந்தாக்கா செயலில் இருக்கணும். செயலில் இருக்கணும் சார். அவங்க என்ன கேட்டாங்கன்னாக்கா, இப்போ பாலா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே திருப்பி நான் சொல்கிறத வச்சு இல்லை. 9 ரூபாய் இவங்களுக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு அப்படின்னா 9 rupeesன்னு. நான் இமீடியட்டாக சொன்னேன், இந்திரா கேன்டீனில் 5 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு. சரிதானா? அது வேறு, இது வேறு. அதுவும் கவர்மெண்ட்டு தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதனால் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. என் பிள்ளைங்கள்லாம் ஸ்ட்ரைக் இருக்கும்போது கூட லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போகல. அப்படி நாங்கள் இறங்கிட்டோன்னு வச்சுக்கோ, லாண்ட் ஆர்டர் வரும். இருக்கிறது ஒரு ஃபேக்ட்ரி, என் பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. வேறு எந்த ஃபேக்ட்ரியும் அங்கே கேஜிஎஃப்பில் இல்லை. அதனால் இந்த நெகோசியேஷனுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்ட்டு என்னங்கிறது சொல்லுங்கள். நாங்கள் இவ்வளோ சொல்லிக்கிறோம், நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள். நான் 5 சப்பாத்தி கேட்குறேன், நீ சொல்லு. 2 கொடுக்குறியா, 3 கொடுக்குறியா, 1 கொடுக்குறியா, சொல்லணுமா இல்லையா? அதுதான் பாலன்னு சொன்னார். கேல்குலேஷன் போட்டு சொன்னார் இல்லை, 13% அப்படின்னு. எத்தனை பர்சன்டேஜ்ன்றது முக்கியம் இல்லை. ஒரு தொழிலாளிக்கு இவ்வளோ இருக்கணும். உங்களுக்கு வீடு இல்லை, எங்கே போய் தங்க? வீடு கொடுத்துக்குறாங்களா? இல்லை. அவங்க ஈக்குவலாக வேலை செய்கிறீங்க தானே. எல்லாரும் ஒன்றா நீங்கள் சேர்ந்துங்கனாக்கா இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் என்ன சொன்னோம்? எஸ் ஆர் நோ நெகோசியேஷனே இவ்வளோ தான். முடியுமா முடியாதா? முடியலன்னா we have an higher authority, அங்கே முடிக்கிறேன். அதனால் அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. இல்லை பேசுவோம் அவர் சொன்னார், தீபாவளிக்கு முன்னே முடிச்சுடு அப்படின்னு. அவங்க தீபாவளிக்கு அப்புறமான்றாங்க. எப்படி கரெக்டாக? அப்போ நான் சொன்னேன், நிறையா நம்பர் ஆஃப் எம்டியை பார்த்துக்கிறேன் நான் இந்த ஃபேக்ட்ரியில். இந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்துவேன். 2 முறை நானும் எம்எல்ஏ இந்த பாலன்னு சொன்னார். ஆனால் எங்களுக்கு ஃபேக்ட்ரி முக்கியம். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஃபேக்ட்ரி நல்லா வளர்ந்தால் தான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. நான் சொன்னேன், இவன் நல்லா இருந்தால் தானே ஃபேக்ட்ரி வளர்கிறதுக்கு. இப்போ மரத்துக்கு எருவு போட்டால் தானே மரம் நல்லா வளரும். மரம் எப்படி சும்மா வந்துடும்? யாரும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை. இதுதான் நெகோசியேஷனு. அதனால் அவங்க நெக்ஸ்ட் டேட்டு அக்டோபரில் கொடுத்துக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 6-10. ஓகே. அதனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பயம் இருக்குது. ஒரு நெகோசியேஷன் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் கேட்டுக்கிறது எவ்வளோ? 30% இருக்கிறோம். 25க்கு வா, 20க்கு வா, 15க்கு வந்தால் கூட சரி, 30,000 உங்கள் கையில் இருக்குது. அப்போ ரைட் பாலன். அதனால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க கற்றுங்க. யார் சொல்கிறதெல்லாம் இப்போ எங்கள் ஊரில் எல்லா லீடர் பஞ்சம் இல்லை. நம்ம ஊரில் தொழிலாளிகள் தான் பஞ்சம். ஏகப்பட்ட லீடர் இருக்கிறாங்க. பட் கரெக்டாக செய்யணும். எதை செய்யணுமோ அதை தான் இன்றைக்கி பாலனும் செஞ்சார். சரிதானா? வேறு எதாவது நீங்கள் கேட்குறீங்களா? நான் பர்மனெண்ட் எம்ப்ளாயிங்க, டீசல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு போகிறப்போ வெறும் கையோடு போகிறாங்க. இதை தான் நாங்கள் சொன்னோம். ஆமாம் சார், அதை தான் நாங்கள் சொன்னோம். நீ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு போடுவேன், அவன் அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவான், வெறும் கையில் போவான்னு சொன்னோம். மேனேஜ்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியல. என்ன சொன்னாங்க மேனேஜ்மெண்ட்? அந்தம்மா என்னாச்சு அவங்க நான் கேட்ட கேள்விக்கு? இதுதான். தீபாவளிக்கு முன்னே எதனா நல்ல செய்தி வருமானு இல்லை, அவங்க தான் டேட் கொடுத்துட்டாங்க. நல்ல செய்தி வரும், நிதானமாக வரும். கொஞ்ச நாள் நிதானம் ஆகும், அப்புறம் கை நிறையா காசு கிடைக்கும். இதுக்கு தான் நம்ம ஃபைட் பண்ணுறது. சார், இப்போது பிஎம்எல் ஒரு யூனியன், சிஐடி இருக்குது, ஹெச்பிடி ஒரு யூனியன் இருக்குது. 2 பேரும் எப்போ ஒன்றா வருவாங்களா? அது யார் டிசைட் பண்ணோம்? புருஷனும் பொண்டாட்டியும் டிசைட் பண்ணால் தான் ஒன்றா வர்றது. புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம் போனாக்கா 3வது ஆள் தான் உள்ளே போவான். சார், இதில் ஆக்சுவலாக லீடருங்கிறது தான் பிரச்சனைங்க சார். எம்ப்ளாயிங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த லீடருங்களை ஏற்கிறது வேற ஒருத்தர் வெளியூருக்காரர் ஏற்கினுக்கிறாரு. ஆமாம். இங்கே இருக்கிறவங்க அவங்க பேச்சை கேட்டுன்னு எம்ப்ளாயிங்களுக்கு தொந்தரவு. கரெக்ட். இவர் இந்த மண்ணில் பிறந்தவர், இங்கே இருந்தவர். அவரோட ப்ரொஃபஷனலில் அங்கே போய்க்கிறாரு. நான் இந்த மண்ணில் தான் பிறந்தேன், இங்கே தான் இருக்கிறேன். யாருக்காக ஃபைட் பண்ணுவேன்? மக்களுக்காக. இன்னொரு லீடர் வெளியூருக்காரனை வந்து கேட்குறான்னு சொன்னாக்கா அது யாருடைய முட்டாள்தானோ? நீங்கள் சொல்லுங்கள், யாருடைய முட்டாள்தானோ? அது நான் மக்களை திட்ட முடியுமா? நான் கொஞ்சம் கோபமாக பேசுனேன்னாக்கா திட்டாருன்னு. நான் பொலைட்டாகவே பேசுனேன்னு வச்சுக்க மதிக்க மாட்டான். அங்கங்கே டீ கடையில் உட்காந்து எல்லாம் வந்தால் அம்மாவும் வரல, சும்மா வந்து என்ன பிரயோஜனம்? எங்களை மாதிரி உட்காரணும், பேசணும், சொல்லணும், கேள்வி கேட்கணும். லேபர் ஆக்ட் பற்றி பாலன் எக்ஸ்பிளைன் பண்ணார், செக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்க வாயை திறக்கலையே. அப்புறம் லேபர் கமிஷன் தானே பேசியிருந்தார். அவர் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு தான் சொன்னார். அதனால் உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை. பஸ்ஸில் இதுக்கு முன்னே உங்களை ஏற்றினாங்களா? நடராஜன் சார் இருக்கும்போது என்ன பண்ணேன் நான்? அதே பஸ்ஸு சும்மா தானே வருது. அவன் ஏறி வரத்துல ஏன் அவன் பயந்துன்னு ஓடணும்? ஏற்றி அவனை பஸ்ஸில் சொன்னோம் நான் தானே. அதுக்கு குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இருக்கணுன்றது. நீ குவாலிட்டி லீடரே விட்டு குவாலிட்டி இல்லாத லீடர் போய் வச்சுக்கினா நான் என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? என்ன சொன்னார் பாலன்? ஒற்றுமையாக இருங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன். நீ எல்லாரும் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு பின்னாடி வரேன்.
அதானே, நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நீ என்ன கேள்வி கேட்டாக்கா அது இவங்கள தான் கேட்கணும், ஏன் ஒற்றுமை இல்லைன்னு. ஒட்டுமொத்தமாக இதுக்கு கேஜிஎஃப்பே வந்து இந்த மீட்டிங் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், சொல்லுவது மக்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், பிள்ளைங்களுக்கு கை நிறையா சம்பளம் கிடைக்கும். பிஎம்எல் எம்ப்ளாயிகள் விஷயம் அது எப்போ அப்படியே இது இந்த